வணக்கம். தந்தையின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கல்வி செய்திகளை பார்க்கலாம். தினத்தந்தி நாளிதழ் சார்பில் நடைபெற்ற வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று உயர்கல்வி குறித்து ஆலோசனை பெற்றனர். சென்னை பூவிருந்தவல்லியில் உள்ள கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை தமிழக அரசு அண்ணா மேலாண்மை நிலைய இயக்குநர் இறையன்பு IAS தொடங்கி வைத்தார். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் தாங்கள் அடுத்து தேர்ந்தெடுக்கப் போகும் உயர்கல்வி குறித்து இந்த நிகழ்ச்சியில் அறிவுரைகள் வழங்கப்பட்டது. மருத்துவம், பொறியியல், அறிவியல் உள்ளிட்ட 9 துறை சார்ந்த வல்லுநர்கள் அளித்த தகவல்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம், 12th or 10th பாலிடெக்னிக் போறவங்க பாலிடெக்னிக் போலாம், இல்ல கெரியர் வைஸ் போறவங்களுக்கு போலாம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் நாலேஜ்ஃபுல்லா இருக்கும். கேட்கறதுக்கு அவங்க சொல்றத பார்த்து புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா எடுத்துக்கலாம். ஒரு இன்ஃபர்மேட்டிவான இந்த ப்ரோக்ராம் கனெக்ட் பண்றது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அது மாதிரி சேர போறேன். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து இங்க வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இன்ஜினியரிங் எடுக்கிறதுல மெக்கானிக்கல் எடுக்கலான்னு இருந்தேன். அது எடுக்கிறதுக்குள்ள இங்க இதுல வந்து என்ன சொல்றாங்க கைட்ஸ் பாத்துக்கணும், அதுக்கப்புறம் போலான்னு வந்திருக்கேன். IIT உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கான ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின் தேர்வினை எழுதினர். தேர்வு முடிவுகள் நாளை காலை 10 மணிக்கு JEE இணையதளத்தில் வெளியாகும் என்று அதிகாரிகள் கூறினர். சென்னை உட்பட தமிழகத்தில் தேர்வு எழுதிய மாணவர்களில் பெரும்பாலானவர்கள் முதல் சில இடங்களை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் உள்ள தி அகாடமி ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இன்னோவேட்டிவ் ரிசர்ச் சார்பில் தேசிய அறிவியல் ஆய்வக கவுன்சில் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி மையங்களில் ஒருங்கிணைந்த PhD மேற்கொள்ள விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 16 பிரிவுகளில் MTech PhD ஒருங்கிணைந்த ஆய்வு படிப்புகள் பல்வேறு நகரங்களில் உள்ள CSIR மையங்களில் வழங்கப்படுகின்றன. ஒருங்கிணைந்த MTech PhD படிப்புகள் டாக்டரல் புரோகிராம்களுக்கு மே மாதம் 22ஆம் தேதிக்குள் இணையதளத்தின் வழியே விண்ணப்பிக்க வேண்டும். ஒருங்கிணைந்த MSc PhD படிப்புகளுக்கு மே மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். CSIR UGC NET என்ஜினியரிங் மற்றும் கேட் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் தகுதி படைத்த மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். வெற்றிகரமாக படிப்பு முடிப்பவர்களில் தகுதியுடைய 28 பேர் பயிற்சி விஞ்ஞானிகளாக தேர்வு செய்யப்படுவார்கள். இன்றைய தெளிவுபட பகுதியில் நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றவாறு திறன்களை வளர்த்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து விவாதிக்க உள்ளோம். உயர்கல்வி படிப்பவர்கள் மதிப்பெண்களையும் தாண்டி பிறரிடம் தொடர்பு கொள்ளும் திறன், சரளமாக பேசும் திறன், தலைமை பண்புகள், குழு விவாதம், நேர்முக திறன் ஆகியவற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். அரங்கில் நம்முடன் உள்ள மென்திறன் பயிற்சியாளர் திருமதி வள்ளி பார்த்திபன் அவர்களிடம் நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். மேடம் வணக்கம். சொல்ற மாதிரி ஒரு academic qualification from a very finest university is not only the thing what the organization or employer is in need அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதையும் தாண்டி இந்த லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரியான சில ஸ்கில்ஸை வந்து அந்த கேண்டிடேட்ஸ் கத்துக்க வேண்டிய ஒரு அவசியத்துல இப்ப இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ நிறைய பேருக்கு இந்த லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாம கூட இருக்கு. இப்ப இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லயே சிட்டியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் போறதுனால கொஞ்சம் அர்பன்ல இருந்து வராங்களோ இல்ல ரூரல்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ அவங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி வாட் இஸ் லைஃப் ஸ்கில்ஸ், ஏன் அதை வந்து கேண்டிடேட்ஸ் கத்துக்கணும்? கண்டிப்பா லைஃப் ஸ்கில்ஸ் அதுலயே நீங்க சொல்லிட்டீங்க. லைஃப் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை திறமைகள் வேணும், அதுதான் லைஃப் ஸ்கில்ஸ். இது ஒண்ணு வெளியில போய் டெக்னிக்கல் குவாலிபிகேஷன் மாதிரி நம்ம கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அதுல எல்லா மாணவர்களும் தெளிவா இருக்கணும். ஓகேவா? இது நமக்குள்ள இருக்கிற ஸ்கில்ஸ் தான். ஆனா நம்ம எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்றதுன்னு தெரியாம தான் நிறைய மாணவர்கள் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்றாங்க. அதனாலதான் நாங்க இந்த இப்ப எல்லாம் நிறைய அதை இன்சிஸ்ட் பண்றோம், ஏன் லைஃப் ஸ்கில்ஸ் நமக்கு தேவை அப்படின்னு. மோர் ஆஃப் பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்கில்ஸ் மோட்டிவேஷனல் ஸ்கில்ஸ், அதாவது நம்மள நாமளே எப்படி ஊக்குவிச்சுக்கிறது,
அதுக்கப்புறம் நம்ம திறமைகள் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குங்க. எல்லா இண்டிவிஜுவலா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஆனா அதை எப்படி வந்து புட் ஃபோர்த் பண்றது இல்ல ப்ரொஜெக்ட் பண்றதுன்னு தெரியாம தான் அங்கங்க நம்மளாம் லேக் ஆயிருக்கும். அது இல்லாம இருக்கணும்னா இந்த லைஃப் ஸ்கில்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு புரியணும். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றது தெரியணும். இதுதான் வெரி சிம்பிள் டெக்னிக். இந்த மாதிரி நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னா லைஃப் ஸ்கில்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல தான் இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி இருக்காங்க. நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி, ஈவன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்குமே இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து தனியா ஏதாவது ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி அட்டென்ட் பண்ணணுமா? பிகாஸ் கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களே அடிக்கடி இந்த மாதிரி ட்ரெயினர்ஸை யூஸ் பண்ணி நிறைய ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் காலேஜஸ் பார்க்கும்போது அப்படி இருக்காது. அப்ப அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அந்த என்விரான்மெண்ட்ல வளர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இந்த கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கிறது? மெயினா பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே காலேஜ் லெவல்லே இப்ப இந்த கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒன்லி திங் இஸ் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. கம்யூனிகேஷன் எங்களுக்கு தெரியுமே, கம்யூனிகேஷன் எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். இது இப்படி இல்லாம முதல்ல நாங்க சொல்லிக் கொடுக்கற அந்த சிம்பிள் டெக்னிக்ஸ ஃபாலோ பண்ணாதான் அந்த கம்யூனிகேஷன்ல இருந்து இல்லைன்னா அந்த லைஃப் ஸ்கில்ஸ் எல்லா ஒரு விஷயங்களுமே நம்மளால எடுத்துக்க முடியும். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்ற மாதிரி அவுட்ஸ்கர்ட்ஸ் ஏரியா வந்து ரொம்ப வந்து இது அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப நாங்க நிறைய அந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ட்ரைனிங் கேம்ப்ஸ் ஏதாவது ட்ரைனிங் கேம்ப்ஸ் நாங்க வந்து போயிட்டு ஃப்ரீ கேம்ப்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கோம். அப்பதான் ஏன்னா அவங்களுக்கு அதனோட இம்பார்ட்டன்ஸ் புரியும்ன்றதுனால நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த டெக்னிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும் 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 சொல்லிட்டே இருந்தீங்கன்னா யூஸே இல்ல. அது ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் நமக்கு எங்க தப்பு பண்றோம், எங்க இம்ப்ரூவ் பண்ணோம், ஏன் நம்ம இதை தப்பு பண்ணோம்ன்றதே தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண பழகுங்கன்றதா இந்த டெக்னிக்ஸ். ஆனா அது மீறி பாக்குறப்போ பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இல்லாம இந்த கம்யூனிகேஷன்லயே பாத்தீங்கன்னா there are 3 varieties of communication இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. passive, aggressive, assertion. இதுல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பாசிவா இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா aggressive ஆயிடுவாங்க. they don't know how to put forth their emotional. so assertion, this is the right way of communication. this definitely every individual should know. இதுல கார்ப்பரேட் வேர்ல்ட்ல இருக்கவங்களுக்கு இன்னுமே அதை பத்தி தெரிஞ்சாகணும். இதுதான் வெரி சிம்பிள் லாஜிக் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இதை பத்தி பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார், சிவா என்கிற நேயர் காத்திருக்கிறார் திருவண்ணாமலையில் இருந்து. அவரிடம் பேசலாம். சிவா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம், திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேடம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம், ஸ்கோப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மேனேஜ்மெண்ட் கேக்குறீங்க சிவா? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மேடம். எஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறைய ஹோப் இருக்குங்கம்மா. நீங்க அதுக்குன்னு கோர்சஸ் இருக்கு. நீங்க தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் அது போய் அந்த கோர்ஸ் படிக்க ஆரம்பிங்க. டெக்னிக்கலி நீங்க அதுல குவாலிஃபை ஆகுங்க. தென் நான் டெக்னிக்கல் ஏரியாஸான இந்த லைஃப் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கு தனியா ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்துட்டு உங்களை வெல் எக்விப் பண்ணிட்டு தென் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வாங்க. ஏன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மோர் ஆஃப் நீங்க பார்க்க போறது எல்லாமே பப்ளிக் ரிலேஷன் செக்டர்ஸ். நீங்க நிறைய பப்ளிக்கோட பேசணும். எப்படி பேசணும், என்ன பேசணும், எந்த முறையில பேசணும், இது கிளியரா வச்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அடிஷனலா அட்டென்ட் பண்ணி உங்களை எக்விப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாழ்க்கை திறன்களை திறம்பட வளர்த்துக் கொள்வது எப்படி என்பது குறித்துதான் இந்த தெளிவுபட பகுதியில் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் சேலத்தில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், மோகன். அவரிடம் பேசலாம். மோகன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன மோகன்? சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். சேலத்துல இருந்து பேசுறேன் மேடம். என் பொண்ணு வந்து பிடெக் வந்து ஃபுட் டெக் படிச்சிட்டு இருக்கா. ஹலோ, சொல்லுங்க மோகன், தொடர்ந்து பேசுங்க. பிடெக் படிச்சிட்டு இருக்காமா. அவ வந்து படிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வேல்யூ ஆடட் கோர்சஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஃபுட் நியூட்ரிஷன் பத்தி தனியா ஒரு டிப்ளமோ கோர்ஸ வந்து டிகிரி படிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு கோர்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து நம்ம இந்த வாழ்க்கை திறன் பயிற்சி பத்தி தனியா ஏதாவது ஒரு கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது அடிஷனலா படிக்க முடியுங்களா? அது மாதிரி ஏதாவது கோர்சஸ் ஏதாவது இருக்கான்னு தெரியணும் மேடம். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் மோகன். இப்ப இவரோட டாக்டருக்கு உங்களோட அட்வைஸ் ஐ திங்க் ஃபுட்வேர் டெக்னாலஜி படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க வந்து சைட்ல இந்த மாதிரி அடிஷனல் கோர்சஸ் பண்ணிக்கலாம். அதுல ஒன்னும் டவுட் இல்ல. அவங்க சென்னை வந்து கொஞ்சம் எடுத்துக்க சொல்லுங்க, எக்ஸ்போஷர் கிடைக்கும் நிறைய. சோ தட் அவங்க எப்படி கரெக்டான ஆள் அப்ரோச் பண்ணி கரெக்டான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா வெல் இதா இருக்கும். பட் அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் எடுத்து படிக்கிறதுக்கு சில சென்டர்ஸ்லாம் இருக்கா?
நிறைய சென்டர்ஸ் இருக்கு. என்னால ஸ்பெசிபிக்கா எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய சென்டர்ஸ் இருக்கு. அடையார்ல இருக்காங்க, இவங்க பிரின்ஸ்டன் ரிவ்யூ குரூப்ல அதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிக்கலாம். இங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு எங்க பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். சென்னையிலிருந்து புகழ்மணி என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். புகழ்மணி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். பாத்தீங்கன்னா நேற்று அந்த சார் சொன்ன மாதிரி நான் 12th முடிச்சிருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டைரக்டா 10th முடிச்சோடனே நமக்கு வந்து கம்யூனிட்டி மெத்தட் இருக்கனால நான் அக்கௌண்ட்ஸ் படிச்சு இப்போ பிகாம் படிச்சிருக்கேன். ஓகே. இப்போ எனக்கு வந்து கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரிக்கு மேடம், அப்ப நான் எந்த மாதிரி ஃபீல்ட்ல போலாம் நீங்க நினைக்கிறீங்க மேடம்? கம்யூனிகேஷன் சொல்ல முடியுமா மேடம்? இல்ல, நீங்க வந்து 12th முடிச்சிருக்கீங்க, நெக்ஸ்ட் யூஜி என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா? இல்ல அவங்க வந்து 10th முடிச்சு 10th முடிச்சுட்டு 12th அக்கௌண்ட்ஸ் முடிச்சேன் மேடம். அப்புறம் வந்து காலேஜ் பிகாம் முடிச்சேன் இப்போ. ஆனா எனக்கு வந்து பிகாம் வந்து இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் படிச்சு இப்போ கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல ஏதாவது போகணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு எது படிச்சா நல்லா இருக்கும், எப்படி படிக்கணும் கொஞ்சம் முறையா சொல்லிட்டீங்களா மேடம்? சொல்றீங்களா? நிறைய கோர்சஸ் இருக்குங்க. இப்ப உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிச்சேன்ற வார்த்தையை தயவு செஞ்சு அதை வித்ட்ரா பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஒன்ஸ் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே அதை தயவு செஞ்சு லவ் பண்ண ஆரம்பிங்க அந்த சப்ஜெக்ட. நம்ம என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோமோ ஓகே, ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணி நீங்க படிச்சிட்டீங்க, பட் படிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சொல்லாதீங்க, அதை ஃபர்ஸ்ட் லைக் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு அதுக்குள்ள போய் இன்னும் ஏதாவது நம்ம வெல் டெவலப் பண்ணி பண்ணிக்க முடியும். எஸ், நீங்க ஜாவா இல்ல C++ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் கோர்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் இன்னைக்கு கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல அந்த கோர்சஸ்க்கு பயங்கரமான வேல்யூ இருக்கு. பிளீஸ் நீங்க அந்த கோர்சஸ் போய் எடுத்துட்டு சர்டிபிகேஷன் வாங்கிட்டு அப்ரோச் பண்ணீங்கன்னா நீங்க கார்ப்பரேட் வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆகலாம். ஓகேங்களா? சோ இப்ப வந்து இந்த லைஃப் ஸ்கில்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இந்த லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ட்ரைனிங்கா நீங்க என்ன கொடுப்பீங்க? லைஃப் ஸ்கில்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட்னு சொன்னா பிஹேவியரல் ஸ்கில்ஸ், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த பிஹேவியரல் ஸ்கில்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா ஒரு காலேஜ்ல எப்படி பிஹேவ் பண்றீங்க அது தனி. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்க ஹையர் ஆனதுக்கு அப்புறம் பை கார்ப்பரேட் கம்பெனிஸ் அங்க அந்த ப்ரொஃபஷனல் வேர்ல்டுக்குள்ள உங்களோட பிஹேவியர் ஒவ்வொரு மொமெண்ட் ஒவ்வொரு செகண்டும் உங்களை அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. யூ வில் பி ஸ்க்ரூட்டினைஸ்ட். ஓகே, இது இந்த தெளிவோட எல்லாரும் உள்ள வரணும். அதாவது எவ்ரிவேர், நாட் ஓன்லி உங்களோட கியூபிக்கல்ல மட்டும் இல்ல, எலிவேட்டர்ல எப்படி பிஹேவ் பண்ணும், பேண்ட்ரியில எப்படி பிஹேவ் பண்ணும். ப்ரொஃபஷனலிசம் மேட்டர்ஸ். Yes, wherever the candidate goes. எப்படி உங்களை நீங்க வந்து முன்னாடி நிறுத்திக்கிறீங்க. நீங்க எப்படி வேணா இருக்கலாம். நம்ம தனியா இருக்கிறப்ப, நம்ம ஃபேமிலியில இருக்கிறப்போ நம்ம எப்படி வேணா இருக்கலாம். ஃபவுல் லாங்குவேஜ் நிறைய பசங்களுக்கு வந்து அது தெரியாது, சீரியஸ்னஸ் தெரியாமலே they used to have those words in their language. But please, once நீங்க கார்ப்பரேட் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டீங்க, ப்ரொஃபஷனலிசமா இருக்கணும்னா தயவு செஞ்சு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் ஒரு டீசன்ட் வே ஆஃப் அப்ரோச் டுவர்ட்ஸ் அதர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். நாட் ஓன்லி உங்களோட யுஎஸ் கிளையன்ட்ஸ் தான் இல்ல, இன்டர்னல் கிளையன்ட்ஸ் கிட்டையும் நீங்க எப்படி பேசுறீங்க, எப்படி பிஹேவ் பண்றீங்கன்றது எவ்ரி மொமெண்ட் யூ வில் பி வாட்ச். இந்த பிஹேவியரல் ஸ்கில்ஸ்லயே வந்து இந்த இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன்ங்கிறது வருமா, இல்ல இந்த க்ரூமிங் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் தான் தனி பார்ட் ஆஃப் த லைஃப்? அதெல்லாம் சப் டாபிக்ஸ். ஸோ பிஹேவியரல் ஸ்கில்ஸ்ன்றதே தனி. அதுலதான் வந்து ஆக்சுவலி எட்டிக்வேட்ஸ் எல்லாமே வரும். எப்படி நீங்க வந்து பிஹேவ் பண்ணணும், லைக் எட்டிக்வேட்ஸ் யூ நோ, லைக் டெலிபோனிக் எட்டிக்வேட்ஸ் அந்த மாதிரி எப்படி நீங்க பேசணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதெல்லாம் சப் டாபிக்ஸா வரும். க்ரூமிங் இஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் a separate topic for them. Because நிறைய பீப்புள் வந்து நம்ம எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணிக்கலாம்னு போற இடம் கிடையாது கார்ப்பரேட் வேர்ல்டுங்கிறது. இப்ப நிறைய ஆக்சுவலி கொஞ்சம் லீஜர் பண்ணிருக்காங்க, லீனியண்டா இருக்காங்க. பட் ஸ்டில் முன்னாடி எல்லாம் வந்து ஆக்சுவலி இயர் பியர்சிங் கூடாதுன்னு சொன்னாங்க ஃபார் மென். இப்போ 1 year piercing இஸ் அலவுட். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த ப்ரொஃபஷனல் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் டு பி ஃபாலோட். frankly ஸ்பீக்கிங் அது எல்லாருமே ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கணுங்கிறது எங்களோட ட்ரைனிங்ல நாங்க கண்டிப்பா சொல்லித்தரோம். வேலூரில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், அக்ஷய் பரதன். அவரிடம் பேசலாம். வணக்கம் அக்ஷய், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. மேம், நான் BEE பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. 3rd year முடிச்சுட்டு ஃபைனல் இயர் என்டர் ஆகிறேன். அடிஷனலா நான் இன்னும் என்ன கோர்ஸ் படிச்சா இல்ல அடிஷனலா நான் என்னுடைய ஸ்கில்ஸ் டெவலப் வளர்த்துக்கணும், அதுக்கு என்ன பண்ணா?
உங்களுக்கு வந்து இப்போ இந்த பிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்குனே நான் தனியா நிறைய டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி. ஸோ ஐ கேன் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ளீஸ் நீங்கெல்லாம் IELTS TOEFLனு கோர்சஸ் ஆர் அவைலபிள் இன் மெனி சென்டர்ஸ் இன் சென்னை. நாட் ஒன்லி இன் சென்னை, நிறைய இடத்துல இருக்கு. சென்னையில நிறைய இடத்துல இருக்கு. அந்த கோர்சஸ் அந்த சர்டிபிகேஷன் இவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுக்காக நான் இதை பண்ணிக்க சொல்றாங்கன்னா, சப்போஸ் இப்போ எந்த கார்பரேட் கம்பெனிலையும் ரெக்ரூட் பண்ண உடனே அவங்கள ட்ரைனிங்னு சொல்லிட்டு they may be sent to US or abroad. அப்ப அப்படி போறச்சு IELTS சர்டிபிகேஷன் ரொம்ப இப்ப மேண்டேட்டரி கேக்குறாங்க. அதனாலதான் சொல்றேன், BE நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்ற 3rd year. So this is the right time. நீங்க உங்களோட IELTS TOEFL ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்க பண்ணி சர்டிபிகேட் வச்சுக்கோங்க. திண்டுக்கல்லில் இருந்து வினோத்குமார் என்ற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வினோத்குமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? வினோத்குமார் சொல்லுங்க. ஹலோ மேடம், 10th முடிச்சிருக்காங்க மேடம். டூல்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாமாங்க மேடம்? 10th முடிச்சிருக்கீங்க, என்ன படிக்கலாமான்னு கேக்குறீங்க வினோத்? டூல்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாமாங்க மேம்? டூல்ஸ் இன்ஜினியரிங். டூல்ஸ் இன்ஜினியரிங் 10th முடிச்சிருக்கீங்க இல்லையா? எனக்கு தெரியல, டூல்ஸ் இன்ஜினியரிங்ன்றது இட்ஸ் டிப்ளமா கோர்ஸ் ஆர் BE அந்த மாதிரி கோர்ஸா? டூல் அண்டங்க மேம். BE டிகிரியா இருக்குன்னா அவருக்கு எப்பயுமே வந்து அவர் 12th முடிச்சிட்டு தான் படிக்கணும். இப்ப இவருக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குமா? ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இவர் கேக்குற டூல்ஸ் இன்ஜினியரிங்ன்றது ரிலேட்டட் டு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தான் நினைக்கிறேன். சோ அது அவர் எடுத்து ஈவன் 10th முடிச்சிட்டும் டிப்ளமால பண்ணலாம். அதர்வைஸ் அவரை டைரக்டா BE-லயும் பண்ணலாம், அந்த கோர்ஸ் பண்ணலாம். அதுக்கான ஸ்கோப்ஸ் எப்படி இருக்கு? நல்ல ஸ்கோப், டெஃபினட்டா நல்ல ஸ்கோப். எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குமே ஸ்கோப் இருக்கு, அதுல வந்து நோ டவுட் அட் ஆல். பட் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணிக்கிறோம், யூட்டிலைஸ் பண்ணி வெளியில வரோம், அதை பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணின்றதுலதான் ஒருத்தரோட டேலண்டும் இருக்கு. அதுதான் இப்ப இந்த லைஃப் ஸ்கில்ஸ் இந்த ட்ரைனிங் மூலியமாவோ இல்ல இந்த லைஃப் ஸ்கில்ஸ் கேண்டிடேட்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிறது மூலியமாவோ பிலீவிங் இன் ஒன் செல்ஃப் அது வந்து எப்படி நடைமுறைப்படுத்தப்படும்? பேசிக்கா பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்கில்ஸ் திஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நிறைய லிசனிங், கம்யூனிகேஷன், இதுல வந்து மோட்டிவேஷன் வந்துடும், என்கரேஜ்மெண்ட் வந்துடும். இதுலயே அந்த பிலீவ் அப்படின்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாம பிலீவ் பண்ணாம வேற யாரு பிலீவ் பண்ணுவா? எனக்கு என் மேல முதல்ல கான்பிடென்ட் இருக்கணும். ஐ கேன் டூ, என்னால முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து என்ன நம்புவீங்க இல்லையா? எனக்கே என் மேல டவுட் இருந்ததுன்னா, நான் அந்த ஒரு தயக்கத்தோடயே வந்து அந்த ஹெசிடேஷனோடய நான் பேசிட்டே இருந்தேன்னா, ஐ திங்க் இவங்க வந்து சரிப்பட்டு வர மாட்டாங்க, நீங்க வந்து என்ன இன்டர்வியூலயே வடிகட்டி அனுப்பிச்சிடுவீங்க. முதல்ல அதுக்காக தான் நாங்க சொல்றோம், செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் டு பி டெஃபினெட்லி இன்க்ரீஸ்ட் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல். அதுக்கு தான் நாங்க இந்த செல்ஃப் மோட்டிவேஷனல் இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கோம். உங்களால முடியும், நீங்க எல்லாருமே ப்ளீஸ் நம்புங்க. உங்களால முடியாது எதுவுமே கிடையாது. நம்ம தான் பெஸ்ட், வி ஆர் த பெஸ்ட். இது நான் என்னைக்கும் எல்லாருக்கும் சொல்ற விஷயம். இதுக்காக ஓவர் கான்பிடன்ஸ் நான் வச்சுக்க சொல்லல, பட் டெஃபினட்டா இந்த ஒரு கான்பிடன்ஸ் லெவல் நமக்கு இருக்கணும், மெயின்டைன் பண்ணிக்கணும். நாம தொடர்ந்து பேசலாம். பிரதீப் என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். பிரதீப் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? பிரதீப் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நான் BE EEE முடிச்சுட்டு MNC-ல எம்பெடட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க பிரதீப், தொடர்ந்து பேசுங்க. மேடம், அதான் நான் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், 2 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கில்ஸ் நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் MTech பண்ணலான்னு இருக்கேன். அது பார்ட் டைம்ல பண்ணா பெஸ்டா இல்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பண்ணலாம் பெஸ்டா? பார்ட் டைம்ல பண்றது பெஸ்ட் நான் சொல்லுவேன். as far as I am concerned, உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா பார்ட் டைம்ல பண்ணீங்கன்னா தட் இஸ் பெஸ்ட். பிகாஸ் நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க படிக்கவும் செய்யலாம், இல்ல வேலைக்கு ஏதாவது போறீங்கன்னாலும் ஜாபும் உங்களுக்கு இருக்கும். சோ பினான்சியலும் நீங்க டிபெண்ட் பண்ணி யாரையும் இருக்க வேண்டாம். அதுக்காக நான் இது சொல்றேன். இன்னொன்னு, by gaining lot of experience in your job and then you can do your simultaneously you can do your PG course also. This is how I just want to suggest. சென்னையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், பிலால் அஹ்மத், அவரிடம் பேசலாம். பிலால் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க மேம். ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் இருக்கு மேம். பிலால் எந்த மேனேஜ்மெண்ட் கேக்குறீங்க? பிலால் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், ஓகே. அதோட டீடைல்ஸ் வேணும் மேம். ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்லயே there are lot of courses available sir. நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஆபரேஷனல் டிவிஷனா இல்லனா ஏர்போர்ட் ஃப்ரண்ட் டெஸ்க் டிவிஷனா, டிக்கெட்டிங் டிவிஷனா, there are so many departments are there. சோ நீங்க எந்த டிவிஷனுக்குள்ள என்டர் ஆக போறீங்களோ அது பத்தின டீடைல்ஸ் எல்லாமே அந்த கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா you will get all the details.
நீங்க அதுல போய் உங்களோட ஃபேவரட் ஏரியாவை சூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷனை இது பண்ணி போடுங்க, உங்களுக்கு கிடைக்கும். இப்ப அதே மாதிரி பீட் கார்பரேட் ஆர் வேற எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் ஒர்க் பிளேஸ் என்விரான்மெண்ட்ல வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் பியர் பிரஷர்ங்கிறது கண்டிப்பா இருக்கதான் செய்யும். இப்ப இந்த லைஃப் ஸ்கில்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது மூலமா எப்படி வந்து அந்த கேண்டிடேட் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுவாங்க? குட், டெஃபினட்டா. இப்போ வந்து ராப்போர்ட், நாங்க ஒரு பில்டிங் ராப்போர்ட்னு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறோம். எப்பயுமே ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல யூ நீட் டு டெஃபினெட்லி நீங்க எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி தான் அங்க ஒர்க் பண்ணணும். டீம் ஒர்க், டீம் டெவலப்மெண்ட் நாங்க சொல்லி தரோம். இதுலயே இன்னொரு டாபிக் பாத்தீங்கன்னா டீம் டெவலப்மெண்ட், குரூப் டிஸ்கஷன் இதெல்லாமும் வருது. சோ எட்டிக்வெட்ஸ் இதை ஃபாலோ பண்ணி அங்கதான் நம்ம வந்து நிறைய பேருக்கு, ஏன்னா நான் இப்படிதான் அப்படின்னு இருக்கிற கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இங்க மட்டும் இல்ல, கார்பரேட்ல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. நம்ம அவங்கள வந்து அப்படியே தான் அக்செப்ட் பண்ணவே ஒழிஞ்சு யூ கான்ட் சேஞ்ச் தெம், அது உங்களோட வேலை கிடையாது. ஆனால் ஒண்ணு பண்ணணும், நம்மளோட ராப்போ எப்படி கிரியேட் பண்ணிக்கிறது அவங்களோட, அப்படி வச்சு ஈவன் டீம் லீடர் ஆகட்டும், ப்ராஜெக்ட் லீடர் ஆகட்டும், மேனேஜர் ஆகட்டும், எல்லாருக்கூடையும் நம்ம ஒரு ராப்போர்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாதான் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல பிளசண்டா நீங்களும் ஒர்க் பண்ண முடியும், மத்தவங்களும் ஒர்க் பண்ண முடியும். நிச்சயமா இன்னைக்கு இந்த வாழ்க்கை திறன்கள் வந்து திறம்பட எப்படி அவங்க கத்துக்கிறது எல்லா விஷயமே நீங்க சொல்லிருக்கீங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும், நேயர்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ சோ மச். நன்றி. இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் சந்தியுடன்.